மெமரிஸ் நெவர் ஃபேட்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, நினைவுகள் என்றும் மங்காது. அந்த மாதிரி தாங்க இன்றைக்கி எனக்கு இருந்தது. ஊருக்கு போகிறோம், அதனால் மேலே பரணிலேருந்து பேக்கெல்லாம் எடுத்து கொடுத்தாங்க. அப்படியே கையோட வெள்ளி பாத்திரமும் எடுத்து கேட்டேன். இந்த ஒரு செட் அப்படியே ஜெய்யிக்கு நான் சாப்பாடு ஊட்டும்போது அவனுக்கு யூஸ் பண்ண பாத்திரங்கள், இதெல்லாம் எங்கள் அப்பா வந்து என்னோடய கல்யாணத்துக்கு வாங்கி கொடுத்த வெள்ளி பாத்திரங்கள். இதில் ஒரு செட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சந்தன பிள்ளை, அதுக்கப்புறம் டம்ளர், ஸ்பூன் மட்டும் நாங்கள் வாங்கிக்கிட்டோம். இதெல்லாம் பார்க்கும்போது என்னோடய மெமரிஸ் தான். ஜெய்யிக்கு சாப்பாடு ஊட்டும்போது இந்த கிண்ணத்தில் தான் நாங்கள் யூஸ் பண்ணிருந்தோமே. சரி, இதெல்லாம் எடுத்து கையோடு வாஷ் பண்ணி வச்சிடலான்னு தான் எடுத்து வச்சிட்ருக்கேன். இந்த டம்ளர்லாம் பாருங்கள் எப்படி அடி வாங்கியிருக்குன்னு. அவருக்கு சாப்பாடு ஊட்டுறதுக்குள்ளே போதும்னு ஆகிடும். அம்மா நான் இப்படிலாம் சாப்பிட்டேனாமான்னு சொல்லி காமிக்கிறான். ஆனால் எங்களுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம், எப்படி சாப்பாடு ஊட்டுறதுன்னு. குழந்தைங்களுக்கு பால் கொடுக்கும்போது நம்ம எப்படா சாப்பாடு சாலிட் ஸ்டார்ட் பண்ணுவோன்னு இருக்கும். ஆனால் சாலிட் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் தாய்ப்பாலே கொடுத்துட்டு போயிடலாமே, சாப்பாடு ஊட்டுறது இவ்வளோ கஷ்டமானு இருக்கும். சரி, கையோடு எல்லாத்தையும் கழுவி காட்டன் துணியில் வந்து எடுத்து வச்சலான்னு கழுவிட்டுருக்கேன். நல்லா துண்ணூறு போட்டும், அதுக்கப்புறம் இந்த வெள்ளி பாத்திரம் தேய்க்கிற லிக்விட் இருக்கு இல்லையா, அதை போட்டு தான் தேய்ச்சி நல்லா பலன்னு ஆயிடுச்சு. நான் இது எடுக்கும்போதே என் ஹஸ்பண்ட்டை சொன்னேன், நல்ல விலங்க நம்மள்ட்ட 2 செட்டு இருக்குது. ஒன்று அப்படியே ஜெய்யோட பாப்பாங்களுக்கு கொடுத்துடலாம், இன்னொரு செட்டு நித்தினோட பாப்பாங்களுக்கு கொடுத்துடலாம். என்னோட 2 மருமகள் வந்தால் 2யுமே நான் ஹேண்ட் ஓவர் பண்ணிவிடுவேன் அப்படின்னேன். நித்தினுக்கு சாலிட் ஸ்பூனும் வாங்கியாச்சு. அது நான் சாலிட் ஸ்டார்ட் பண்ணும்போது காமிக்கிறேன். நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சுல.